ஸோ ஹாய் எவ்ரிவன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ்லாம் வந்து முடிச்சிட்டோம். ஒரு டாபிக் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு, அதை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், அதை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வீக்லி ஷெட்யூல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி டெய்லி, வீக்லி, மந்த்லி ஸோ இதை வந்து எப்படி எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு மைக்ரோ பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர், இது என்னோட நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். நான் திரும்ப திரும்ப முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொல்றது தான். என்னோட மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா அது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த ப்ராபபிலிட்டி வந்து கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு டைமிங் இருந்திருக்கும். எனக்கு ஒரு டைமிங் இருந்திருக்கும். என்னோட டைமிங்க்கு ஆப்ட்டா அந்த ஷெட்யூல் நான் போட்டு படிச்சேன். உங்களுக்கு டைமிங் எப்படி இருக்கோ, அந்த மாரி நீங்க ஷெட்யூல உங்களுக்கு ஓனா வந்து மேக் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா தான், கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். அண்ட் சப்போஸ் இது உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து செட் ஆகுதோ, எப்படி படிச்சா நீங்க உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கோ, அந்த மெத்தட்ல படிங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம். ஃபர்ஸ்ட்டு டெய்லி அதில நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம டைம் வந்து 4 டூ 5 ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். நம்ம ஷெட்யூல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில வந்து நம்ம இங்கிலீஷ், ஜிஎஸ், அடுத்து வந்து ரீசனிங். இங்கிலீஷ் வந்து 1 1/2 மணி நேரம், ஜிஎஸ் 1 1/2 மணி நேரம், ரீசனிங் 1 மணி நேரம். ஸோ இதிலருந்து கொஞ்சம் சம் பஃபர் வந்து வச்சுக்கலாம். இது வந்து 3, 4 மணி நேரம். அந்த 5 மணி நேரம் அப்படின்றது இதுலருந்து ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் அதிகமா வச்சுக்கலாம். அந்த தான் 4 டூ 5 மணி நேரம் அப்படின்ற பஃபர்க்காக. ஸோ இதில இங்கிலீஷ் நம்ம படிக்கிறோம். டெய்லி, வீக்லி. ஸோ டெய்லி வாரத்தில 6 நாள் படிக்கிறோம். அதே மாரி மாசத்தில 28 நாள் படிக்கிறோம். அப்படிதான் நம்ம வந்து பிளான் பண்ணி படிக்க போறோம். ஸோ டெய்லில இங்கிலீஷ் வந்து 1 1/2 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு லெட்ஸ்ல 1 1/2 மணி நேரம் வச்சிருக்கோம். இங்கிலீஷ்ல லெட்ஸ் சே ஒரு டாபிக் படிக்கிறோம். டென்ஸ் இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டென்ஸ்ல வந்து நம்ம சிம்பிள் டென்ஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட் வந்து இன்னைக்கு படிக்கிறோம். ஸோ இன்னைக்கு படிச்சுட்டோம். நாளைக்கு வந்து சிம்பிள் கன்டினியூஸ் வந்து படிக்கிறோம் அப்படின்னா, சிம்பிள் கன்டினியூஸ் படிக்கும்போது, முன்னாடி நாள் படிச்ச சிம்பிள் பிரசன்ட்க்கான ரூல்ஸ வந்து ஒரு 15 நிமிஷம் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ 15 நிமிஷம் தான்ட்டு இல்ல. உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியிற மாரி எழுதிக்கங்க. 1, 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரியிற மாரி எழுதிக்கிட்டாலே போதும். ரொம்ப நீட்டா வந்து எழுதணும் அப்டின்ட்டு அவசியம் இல்ல. சின்ன சின்னதா ஹிண்ட் மாரி எடுத்து வச்சுக்கிட்டாலும் இட் வுட் பி பெட்டர். அத வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு படிக்க வேண்டிய சிம்பிள் கன்டினியூஸ் டென்ஸ வந்து படிங்க. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம், அந்த சிம்பிள் பிரசன்ட் பிளஸ் வந்து சிம்பிள் கன்டினியூஸ். ஸோ அது வந்து ஒரு 15 எம்சிக்யூவாவது வந்து அட்லீஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு குவிஸ் எடுத்தீங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும். சிம்பிள் கன்டினியூஸ் டென்ஸ்ல. அத வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ வரும்ல. கரெக்ஷன் பண்ணுவோங்கல்ல. பண்ணி ஒரு இது வரும்ல. அந்த இதுல வர மிஸ்டேக்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே இல்ல. ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 1 மணி நேரம் படிக்கிறோம். 15 நிமிஷம் முன்னாடி நாள் படிச்சத ரிவைஸ் பண்றோம். அடுத்து 1 மணி நேரம் படிக்கிறோம். அடுத்து அன்னைக்கு படிச்சத ஒரு 15 நிமிஷம் டெஸ்ட் எழுதுறோம். அந்த டெஸ்ட் பிளஸ் வந்து படிச்சதெல்லாம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அனலைஸ் பண்றோம். ஸோ இப்படி நம்ம வந்து பண்ணும்போது, முன்னாடி நாள் படிச்சதும் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப படிக்கிறதுக்கும் ஒரு முன்னாடி நாள் படிச்சதுக்கும் ஒரு கன்டினியூட்டியுமே இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம வீக்லி 6 டேஸ் பண்ண போறோம். ஸோ ஜிஎஸ்க்குமே இதே தான். ஜிஎஸ்ல நம்ம ஒரு பாலிட்டில ஒரு டாபிக் படிக்கிறோம். இன்னைக்கு வந்து பிரியாம்பிள் படிக்கிறோம். நாளைக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் படிக்கிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பிரியாம்பிள ஒரு வாட்டி படிக்கிறோம். அதே மாரி இன்னைக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் படிக்கிறோம். டெஸ்ட் எழுதுறோம். அத வந்து ரிவைஸ் பண்றோம். என்ன தப்பு வருதோ அத வந்து ரிவைஸ் பண்றோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்ணிக்கணும். ரீசனிங்கும் அதே மாரி தான். இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்க. லெட்ஸ் சே இன்னைக்கு வந்து ஒரு பிளட் ரிலேஷன் படிக்கிறீங்க. நாளைக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் படிக்கிறீங்கன்னா, பிளட் ரிலேஷனுக்கு நம்ம ஏதாவது ஹிண்ட் எடுத்து வச்சிருப்போம். அத வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் வந்து நீங்க இன்னைக்கு என்ன டாபிக் படிக்கிறீங்களோ, அத படிங்க. அனலாகியோ, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்டோ ஏதோ ஒண்ணு படிங்க. அதுக்கப்புறம் அது டெஸ்ட் எழுதி பாருங்க. டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி டெய்லி ஒரு இது வந்து 3 இங்கிலீஷ், ஜிஎஸ், ரீசனிங் 3யும் நம்ம மிக்ஸ் பண்ணி படிக்க போறோம். அந்த 3யுமே வந்து வீக்லி 6 டேஸ் வந்து நம்ம படிக்க போறோம். 6 ஸ்டடீஸ் டேஸ் பிளஸ் 1 ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் டே. ஸோ பிரிஃபரபிலி 6 நாள் வந்து வீக் டேஸ், 1 வந்து அந்த சண்டே. சண்டே வந்து நம்ம வந்து 6 நாள் படிச்ச டாபிக்ஸ ரிவைஸ் பண்ண போறோம். அந்த 6 நாள் படிச்ச எல்லா டாபிக்கையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட்டா வந்து எழுத போறோம். ஸோ மார்க் டெஸ்ட்ன்றது இப்படி அவைலபிளா இருக்காது. நீங்க டாபிக் டெஸ்ட்டாவே வந்து எழுதலாம். ஒரு இது வச்சுக்கோங்க. நீங்க லைக் ஏதோ ஒரு வெப்சைட் வந்து வச்சுக்கோங்க. குவிஸ் வந்து நெறைய இருக்கிற மாரி இருந்துச்சு அப்டின்னா, அத வந்து டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. அடுத்து அந்த வெப்சைட் இல்லாம வேற ஏதாவது வெப்சைட்ல ஆ மார்க் டெஸ்ட் வந்து வீக்கெண்ட் மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்க. ஸோ இப்ப வந்து டெக்ஸ்ட் புக்ல வந்து இந்த மாரி வந்து ஒரு டாபிக்ல நெறைய டெஸ்ட் இருக்கு அப்டின்னா, அந்த இத வந்து டெய்லி இதுக்கு யூஸ் பண்ண வேணாம். அத வந்து நம்ம வீக்லி டெஸ்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம வேற ஏதாவது ஆப் இருக்கு. அட்டா இருக்கு, ஆலிவ் போட் இருக்கு, பிரிப் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த மாரி 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. அதிகமா இருக்கிற வெப்சைட்ட வந்து ஒரு டாபிக் அதிகமா கொஸ்டின்ஸ் இருக்கு அப்டின்னா, அத வந்து வீக்லி டெஸ்ட்க்கு யூஸ் பண்ணிக்கங்க. வீக்லி அதே மாரி ஒரு டாபிக்ல இருந்தும் 15, 20 கொஸ்டின் அந்த மாரி அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இங்க நான் 50, 100 அப்டின்ட்டுலாம் போட்டுருக்கேன். ஆ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க 50, 100 கொஸ்டின் கூட எழுதலாம். நீங்க இப்ப ஹிந்த் இப்போ டெய்லில வந்து டென்ஸ் படிக்கிறீங்க. ஒரே வாரத்துல நம்ம 12 டென்ஸையும் முடிச்சிடுறோம் அப்டின்னா, நீங்க 12 டென்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷ்ல அந்த ஒரு வாரத்துல நம்ம டென்ஸ் மட்டும் படிச்சிருக்கோம் அப்டின்னா, இங்கிலீஷ்க்கு நம்ம 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு இல்ல. டெஸ்ட் எழுதுறதுக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே இல்ல. சில பேர் சண்டேவுமே வந்து படிக்க பிரிஃபர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சண்டேவாவது ஃப்ரீயா இருக்கணும் அப்டின்லாம் நெனைப்பாங்க. பட் அந்த சண்டேவும் படிக்கணும் அப்டின்னு சொல்றவங்க, அதே மாரி நீங்க 4 மணி நேரம் டூ 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்டின்னு நெனைக்கிறவங்க, நீங்க 1 ஹவர், 1 1/2 ஹவர் ஃபுல்லா டெஸ்ட்டுக்காகவே இது பண்ணலாம். ஆ ஒரு சாரி 1 ஹவர் வந்து நீங்க ரீட் பண்றீங்க. ஒரு 45 மினிட்ஸ் வந்து ரிவிஷன் பண்றீங்க. அடுத்து 45 மினிட்ஸ் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. 1 ஹவர் ரிவிஷன் பண்றீங்க அப்டின்னா, 30 மினிட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாரி
நோட் பண்ணி வைங்க. நீங்க ஒரு டாபிக் வந்து இப்ப டெய்லி டெஸ்ட் எழுதுறோம். அதுல டென்ஸ்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றோம். ஒரு வெர்ப்ல வந்து இந்த வெர்ப் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா, அந்த வெர்ப்ப வந்து நோட் பண்ணி வைங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் எழுதி பாருங்க. வீக்லி ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரிவைஸ் பண்றப்பயும் புரியல அப்படின்னா டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட்ல பண்ற தப்பு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுங்க. அத பண்ணி அதிலயுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா, அந்த இத வந்து நோட் பண்ணி வச்சு, அத வந்து ஸ்பெஷலா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க. அடுத்து வீக்லி சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதே மாரி வீக்லில தான் நீங்க வந்து படிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி வீக்லி வந்து உங்க ஷெட்யூல் வந்து பண்ணிக்கங்க. ரிவிஷனுக்கு இவ்ளோ டைமு அண்ட் வந்து டெஸ்ட்க்கு மார்க் டெஸ்ட்க்கு வந்து இவ்வளோ டைமு. அடுத்து சிஏ படிக்க இவ்வளோ டைம் அப்படின்றது நீங்க வந்து டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மந்த்லி. ஸோ 4 வீக்ஸ் சேர்ந்தது ஒரு மந்த். நம்ம வந்து மந்த் 30 டேஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கிறோம். இந்த மந்த்ல லாஸ்ட் 2 நாள். அதாவது லாஸ்ட் 2 நாள் மீன்ஸ் லாஸ்ட் வீக்கெண்ட்ன்னு வச்சுக்குவோம் பிரிஃபரபிளி. ஸோ லாஸ்ட் சாட்டர்டே அது சண்டே. ஸோ இது வந்து 30, 31ஆம் தேதி தான் வரணும் அப்படின்னு இல்ல. 25ஆம் தேதி வரலாம், 26ஆம் தேதி அப்படி வரலாம். ஆர் வந்து 29, 30 அந்த மாரி எப்படி வேணாலும் வரலாம். ஸோ லாஸ்ட் சாட்டர்டே, சண்டே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாட்டர்டே வந்து அந்த மந்த் ஃபுல்லா படிச்சத ரிவைஸ் பண்ண போறோம். சண்டே வந்து அந்த மந்த் ஃபுல்லா படிச்சத டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். மார்க் டெஸ்ட். ஸோ இந்த மாரி வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து அ டச்லயே இருக்கிற மாரி இருக்கும். பின்னாடி வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி பண்ற ரிவிஷன் அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஞாபகத்துல இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இதுல ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா, ரிவைஸ் அட் லாஸ்ட் 2 மந்த்ஸ் நோட் டுகெதர். ஸோ இப்ப வந்து லெட்ஸ் சே நீங்க டிசம்பர்ல வந்து படிக்கிறீங்க. டிசம்பர் மந்த் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து முடிச்சிட்டீங்க. அடுத்து ஜனவரில ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஜனவரி மந்த் எண்ட் இந்த சாட்டர்டே, சண்டேல சாட்டர்டே வந்து ரிவைஸ் பண்ணும்போது, ஜனவரில படிச்சத ரிவைஸ் பண்ணுங்க. டிசம்பர்ல படிச்சத ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் வந்து இப்படி பண்ணி நீங்க ஒரு காம்பவுண்டா எல்லாமே வந்து கொண்டு போகும்போது தான், எல்லாமே வந்து டச்ல இருக்கிற மாரி இருக்கும். இந்த மந்த் ஒண்ணு படிக்கிறீங்க. இத மட்டும் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு, அடுத்த மாசம் ஒண்ணு படிக்கிறீங்க. அடுத்து பிப்ரவரில ஒண்ணு படிக்கும்போது, டிசம்பர்ல படிச்சது கண்டிப்பா மறந்து போயிற ஆரம்பிச்சுரும். அப்படின்றனால, இந்த மாசம் ஒண்ணு படிக்கிறீங்க. இந்த மாசம் வந்து லெட்ஸ் சே ஜியோகிராஃபி படிக்கிறீங்க. இந்த மாசமே வந்து முடிச்சிருவீங்க. டிசம்பர்லயே வந்து முடிச்சிருவீங்க. அடுத்து ஜனவரில பாலிட்டி ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ, அடுத்த மாசம் ஜனவரில இந்த மாரி வீக்கெண்ட்ல ஆல்மோஸ்ட் பிப்ரவரி வந்துரும் இல்லையா? பிப்ரவரி வரும்போது பாலிட்டி மட்டும் எழுதாம, இந்த ஜியோகிராஃபியும் படிச்சுட்டீங்க. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அடுத்த பிப்ரவரில நீங்க ஹிஸ்டரி படிக்கிறீங்க. பிப்ரவரில வந்து ஆல்மோஸ்ட் மார்ச் வந்துரும். அப்ப 3 மாசம் 3 டாபிக்ஸ் வந்து முடிச்சிருப்போம் அப்டின்னு வச்சுக்கிடுவோமே. அப்ப ஹிஸ்டரி படிக்கும்போது பாலிட்டியும் ரிவைஸ் பண்ணணும். ஜியோகிராஃபியும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ, இந்த மாரி நீங்க பண்ணா மட்டும் தான் எல்லாமே வந்து ஒரு டச்ல இருக்கும். உங்களுக்கும் வந்து இன்னும் புதுசு புதுசா எக்ஸாம் கிட்ட வர வர வேற ஏதாவது டாபிக்ஸ் வந்து படிக்க டைம் இருக்கும். இந்த மாரி ரிவைஸ் பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு மறந்து போயிரும். மறுபடியும் நீங்க ஏப்ரல் மாசம் ஜியோகிராஃபி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது கேப்டனா வந்து வீக்லி ஷெட்யூல் வந்து கண்டிப்பா குடுக்க ட்ரை பண்றேன். அடுத்து சண்டே வந்து ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். ஸோ ஐ திங்க் அரவுண்ட் 30 டூ 50 டேஸ்ல வந்து நம்ம 30 டேஸ்ன்றது மினிமம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 60 டேஸ்ல வந்து நம்ம இங்கிலீஷ் கிராமர் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கிராமர்ல இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்ல பார்த்த மாரி ஆல்மோஸ்ட் 50 டூ 60% வந்து கிராமர் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்படிங்கும்போது நீங்க கிராமர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, கிராமர ரெகுலரா ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ரெகுலரா டெஸ்ட் எழுதிக்கிட்டே வாங்க. அந்த மாரி வந்து எழுதுனா தான் அது டச்லயே இருக்கும். அந்த மாரி கிராமர்ல இருந்து கிராமர் பேஸ்டு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அந்த மாரிலாம் டெக்ஸ்ட் புக்ல அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாரி மந்த்லி சிஏ. ஸோ சிஏ வந்து வீக்லி சிஏ நம்ம படிக்கிறோம். அத வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி சிஏ பிடிஎஃப் தான் பண்ணணுமா அப்டின்ட்டு கிடையாது. மந்த்லி சிஏ பிடிஎஃப் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து வரும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம படிச்சுக்கலாம். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இப்ப டிசம்பருக்கான மந்த்லி சிஏ வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் வரும். அந்த ஜனவரி வர்ற டிசம்பருக்கான பிடிஎஃப் வந்து ஜனவரி வீக்கெண்ட் வந்து மந்த் எண்ட் வந்து நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். எனிஹவ் நம்ம வந்து அ டேட் வந்து ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. டேட்னா மீன்ஸ் இம்பார்டன்ட் டேஸ் அண்ட் டீம்ஸ்க்கு மட்டும் தான் டேட் ஞாபகம் வச்சுக்க போறோம். அண்ட் வந்து மந்த்த தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ அப்ப வந்து நம்ம ஆல்ரெடி வீக்லி சிஏ படிச்சுட்டோம். அப்படிங்கும்போது மந்த்லி சிஏ வந்து அவ்வளோ ஒண்ணும் புதுசா படிக்கிற மாரிலாம் இருக்காது. ஜஸ்ட் வீக்லி சிஏ படிச்சத ரீகால் பண்ற மாரி தான் இருக்கும். அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ பிளான் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இட்ஸ் ஓகே. ஒர்க் ஆகல அப்படின்னா, உங்களுக்கு நீங்க என்ன விதமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அத வந்து அப்படியே கன்டின்யூ பண்ண பாருங்க. ஸோ அடுத்த வீடியோ வீக்லி ஷெட்யூல். ஸோ நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து வீக்லி ஷெட்யூல் வந்து நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீங்களா ஓனா ஷெட்யூல் மேக் பண்ணி படிங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் நெறைய பேர் வந்து வீக்லி ஷெட்யூல்லாம் வந்து அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான். இது நான் எப்படி வந்து வீக்லி ஷெட்யூல் போட்டு படிச்சேன். முன்னாடி சொன்ன மைக்ரோ பிளான் ஃபாலோ பண்ணி எப்படி வீக்லி ஷெட்யூல் போட்டு படிச்சேனோ, அந்த மாரி ஷெட்யூல்ஸ் தான் உங்களுக்கு வந்து குடுக்க போறேன். அது உங்களுக்கு ஃபாலோ ஆச்சுன்னா, ஓகே கன்டின்யூ பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு இத விட்டுருங்க. விட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த மாரி வந்து படிங்க. பிகாஸ் ஒருத்தரும் ஒரு விதமா வந்து படிப்பாங்க. நான் படிச்ச மாரி எல்லாருமே படிக்கணும்னா, அந்த ப்ராபபிலிட்டி வந்து கம்மி தான். ஸோ உங்களுக்கு எப்படி ஆப்ட்டா இருக்கோ, அந்த மாரி படிங்க. சக்சஸ் ஆகுங்க.